அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. இந்த பாடத்துல கடந்த வகுப்புகள் மூலமா இந்த மோட்சத்தை அடைவதற்கு கர்மா தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி அந்த கர்மாவினால மோட்சத்தை அடையவும் முடியாது. ஏன்னா இது ஞானம், ஆத்ம ஞானம் இது. அப்போ அந்த ஆத்ம ஞானம் புத்தி விசேஷத்தினால் தான் ஏற்படுமே தவிர கர்மாவினாலே முடியவே முடியாது என்பதை ஒரு சில விஷயத்தை வைத்து பார்க்க போறோம். அப்ப அதற்கு 4 விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப தன்னிடத்துல ஒரு வஸ்து இருக்கும் போதே அது இல்லை என்று எண்ணி அதை அடைய வேண்டும் என்று நினைப்பது. இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, தன்னிடத்தில் இல்லாமல் இருப்பதையே இருப்பதாய் எண்ணிக்கொண்டு அதை நீக்குவதற்காக முயற்சி செய்வது. மூன்றாவது, இல்லாததை வேண்டுவது. நான்காவதாக, இருப்பதை தேவையில்லை என்று தள்ளுவது. இந்த 4 விஷயங்கள். அதாவது தன்னிடத்துல இருப்பதை இல்லை என்று எண்ணிக்கொண்டு அதை அடைய முயற்சிப்பதுதான் முதல் விஷயம். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு பெண் ஆனவள் கழுத்துல ஒரு மணி மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த மணி மாலையை தினமும் கழட்டி வச்சுட்டு தான் குளிப்பா. ஒரு நாள் அந்த மாலையை கழட்டி வைக்காமயே குளிச்சுட்டா. ஆனா அதை கழட்டி வச்சுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு தேடுறா, வீடு பூரா தேடுறா, அந்த மணி மாலை கிடைக்கல. அது எங்க இருக்குது? அவ கழுத்திலேயே தான் இருக்கு. அந்த மணி மாலை அவளுடைய கழுத்திலே தான் இருக்கு. அந்த மாலை இருப்பதை தெரியாம வீடு பூரா தேடுறதுனால அந்த மாலை எப்படி கிடைக்கும்? தன்னிடத்திலேயே இருக்கின்ற மாலையை வெளியே தேடுவதனால ஏதாவது பயன் இருக்கான்னா இல்ல. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நாமே அதுவாக இருந்து கொண்டு நாம் அதை வெளியே தேட முயற்சிப்பது எப்படி முடியும்? முடியாது. அதுதான் இந்த முதல் விஷயம். தன்னிடத்திலே ஒரு வஸ்து இருக்கும் போதே அது இல்லை என்று எண்ணி அதை அடைய விரும்புவது. இதுதான் முதல் தவறு. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய முதல் தவறு. இரண்டாவது, தன்னிடத்திலே இல்லாமல் இருக்கும் ஒன்றை அது இருப்பதாக எண்ணிக்கொண்டு அதை நீக்குவதற்கான ஒரு முயற்சி. அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தன்னுடைய நிழல் எடுத்துக்கலாம். இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய நிழல் இருக்கு. அந்த நிழலை நான் ஒரு விதமான வெளிச்சத்துல பார்க்கும்போது நீண்டுகிட்டு இழிச்சுக்கிட்டு போகுது. அந்த நிழல் ஒரு பிரம்மாண்டமா பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. உடனே அதை ஒரு பிசாசு அப்படின்னு பயந்துகிட்டு அந்த நிழலை கண்டு நான் பயப்படுவதும், அந்த நிழலை நான் விட்டு ஓட வேண்டும் என்று எண்ணுவதும் ஒரு அறியாமை. அப்போ இந்த 2 விஷயங்களும் அறியாமையில் தான் இருக்குது. எப்படி? என்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற மணி மாலைய நான் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நிழலை கண்டு நானே பயந்து கொண்டு அதை விட்டு விலகுவதற்காக ஓட முயற்சிக்கிறேன். இப்ப இந்த 2 விஷயங்களும் ஒரு அறியாமையாக இருந்தாலும், இந்த 2 விஷயத்துக்கான தெளிவு எப்படி உண்டாகணும்? ஏதாவது செயல் செய்து தெளிவு கொண்டு வர முடியுமா? இல்ல ஞானத்தினால இதுக்கு தெளிவு வருமா? யோசனை பண்ணி பார்த்தா, இப்ப என்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற மாலையை நான் மறந்த மாதிரி வீடு பூரா தேடுறேன் அப்படின்னா, அது எந்த செயல் செய்தாலும் அடையவே முடியாது இல்லையா? யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப என்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய மணி மாலைய நான் என்ன தலைகளா நின்ன கிடைச்சிருமா? அல்லது நான் படுத்து உருண்டா கிடைச்சிருமா? இல்ல நான் என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? அதுக்காக வேற ஏதாவது பிராக்டிஸ் பண்ணணுமா? இல்ல மூச்சு பயிற்சி பண்ணிட்டா கிடைச்சிருமானா? எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அது என்னுடைய இடத்திலேயே இருக்கு, என்னுடைய கழுத்திலேயே இருக்கு. அப்ப நான் எனக்கு என்ன அங்க நடக்கணும் அப்படின்னா, என்னுடைய கழுத்தில் இருப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு ஞானம் வரணும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு அறிவு வரணும். என்கிட்டதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மணி மாலையை வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் காட்டி கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் ஞானம். இப்போ ஒரு நண்பன் வீட்டுக்குள்ள வராரு, அல்லது நண்பி வீட்டுக்குள்ள வரா, பார்த்துட்டு என்ன உங்க கழுத்திலே இருக்குது மாலை, இதை எங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான், அடடா ஆமா, என்னுடைய கழுத்திலே போட்டுட்டு இருக்கிற மாலையை நான் தெரியாம வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்துல அதுக்கு விடை கிடைச்சிடுது. அப்போ அந்த தெளிவு, அந்த ஞானம் நமக்கு செயல்களினால் வருவது கிடையாது, அறிவினால் வருவது. அதைதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அது மாதிரி இப்ப நான் அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்ன செயல் செய்து எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா நானே அதுவே நான். அப்போ இது தெரிந்து கொள்வதற்கு ஞானம் மட்டும்தான் கை கொடுக்குமே தவிர வேற என்ன கர்ம விஷயங்களை செய்தாலும், பயிற்சிகளை செய்தாலும் பயன் கொடுக்காது. பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தா அது தெரிஞ்சிடுமா? ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது தெரிஞ்சிடுமா? மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா அது தெரிஞ்சிடுமானா எப்படி தெரியும்? அது நான் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஞானம் வந்தா தான் தெரியும். அதுதான் இந்த முதல் விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 2வது, தன்னிடத்தில் இருப்பதை
கண்டு பயந்து கொண்டு அதை நாம் நீக்க முயற்சிப்பது. அதுதான் தன்னுடைய நிழல். அப்ப தன்னுடைய நிழலை கண்டு நான் எதற்காக பயப்படணும்? இப்ப என்னை பார்க்கும்போது நான் ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கிறேன்னா, அங்க போய் நிழலை பார்க்கும்போது ஒரு 15 அடி உயரத்துல அது பிரம்மாண்டமா நீண்டு நிக்குது. அப்ப உடனே அது நமக்கு என்ன தோணுது? வேற யாரோ பேய் போல் இருக்கு. அந்த பேய் தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உருவத்துல வருது போல் இருக்கு. அதனுடைய நிழல் தான் இங்க தெரியுது போல் இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறது என்னுடைய கற்பதம் தானே, மனதினுடைய கற்பனை தானே. அப்ப இந்த இடத்துல நான் அந்த பேயை நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு ஓடுறேன்னு வச்சுக்கோங்க அந்த நிழலை கண்டு. அதனால அந்த நிழல் என்னை விட்டு போய்விடுமா? நான் எவ்வளவு தூரம் ஓடுனாலும் அந்த நிழல் என்னை பின்தொடர்ந்து தான் வரும். அப்ப நான் எங்க போய் நின்னாலும் திருப்பி அதே 15 அடி உயரத்துல அந்த நிழல் அப்படியே லைட் வெளிச்சத்துல காட்ட முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிழலை பார்த்து நான் பயப்படுறேன்னா, அதுக்கு செயல் பிரயோஜனப்படாது. அதுக்கு அறிவு வரணும். அதுக்கு அறிவு என்ன? அந்த நிழல் தான் அது, என்னுடைய நிழல் தான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஞானம் வந்து விட்டா, அதை கண்டு எனக்கு பயம் இல்லை. அப்ப தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணிக்கொண்டு அதை நீக்க முயற்சிப்பதும் ஒரு விதமான அஞ்ஞானம் தானே, அறியாமை தானே. அப்ப அதுவும் இங்க தவறு. அப்ப அதற்கு இங்க ஞானம் தான் தேவை என்பதாக பார்க்கப்படுது. இந்த 2 விஷயத்த இப்படி புரிஞ்சுக்கணும். 3வது இல்லாததை வேண்டுவது. அப்ப இல்லாததை வேண்டுவதுன்னா, இப்ப வாஸ்தவமாவே என்னிடத்துல ஒரு பொருள் இல்ல. அதை நான் அடைய வேண்டி விரும்புகிறேன். அது செயல். அது செயல்பட்டு தான் நம்ம அடைய முடியும். என்னிடத்துல எது இல்ல? ஞானம் இல்ல. அப்ப அந்த ஞானம் அல்லது எனக்கு தேவையான ஒரு வெளிப்படையான பொருள். அப்ப அதற்கு நான் என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். அதற்கான செயல் நான் செய்யணும். அப்ப இங்க என்ன சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான ஞானம் இந்த பாடங்களை படிப்பதனாலதான் நமக்கு புரியும். படிக்கிறதுனாலதான் அறிவு வரும். அதுக்கு செயல் தேவை. ஆனா அந்த மோட்சம்ங்கிற விஷயத்துக்கு, அதாவது தன்னை அந்த அறிவாய் இறைவனாய் உணர்வதற்கு கர்மா செயல்படாது. கர்மா தேவையில்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 2யும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா இங்க ஆத்ம ஞானம் அடைவதற்கு நம்ம செயல் செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இது ஒரு பயிற்சியாக நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கிளாஸுக்கு அட்டன் பண்ணி ஆகணும். கிளாஸுக்கு வரணும். அப்புறம் நம்ம சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். அப்புறம் கேட்ட விஷயங்களை மனதுல விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன செயல்களாகத்தான் நம்ம நடைமுறைப்படுத்துறோம். அப்ப இதெல்லாம் செயல் தானே அப்படின்னு சொன்னா, இது வந்து ஞானத்தை அடைவதற்கான செயல். மோட்சத்தை அடைவதற்கான செயல் கிடையாது. இங்க மோட்சம், ஞானம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இப்ப ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் எல்லாம் பிரம்மமாகி விட முடியாது. ஆத்ம ஞானம் எல்லாருக்கும் தெரியும். ஆத்மாவை வந்து அது ஒன்றுதான் இருக்கிறது, அதுவே பிரம்மம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசலாம். ஆனா அந்த பிரம்மம் அனுபவம் ஆச்சாங்கிறது தான் விஷயம். இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற புருஷார்த்தத்துல அந்த 4வது விஷயமாகிய வீடு பேறு மோட்சம் என்பது அந்த ஆன்மாவை அனுபவமாக்குகின்ற நிலை. அந்த இறைவனாய் நான் இருக்கின்ற உயரிய நிலை. அது ஞானத்தினால் நமக்கு கை கூடனாலும் கர்மத்தினால் அது கை கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர விஷயமாக நம்ம பார்க்கணும். அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். சரி, அப்ப நீங்க வந்து அத்வைத வேதாந்திகள் வந்து வேதாந்தம் படிக்காம நீங்க அந்த மோட்சத்தை போயிட்டீங்களா? அப்ப அதுக்கும் நீங்க ஒரு செயல் பண்றீங்களா, முயற்சி எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா முயற்சி எடுக்கிறோம், படிக்கிறோம், அதற்கான நேரத்தை ஒதுக்குறோம், செயல்படுறோம். அது வந்து எதற்காக? அந்த அறிவை அறிந்து கொள்வதற்காக. ஆனால் அந்த அறிவை அறிந்து கொண்ட ஆத்ம ஞானத்தினாலே நம்ம அந்த மோட்ச நிலையை அடைந்து விட்டோமானா எப்படி அடைய முடியும்? அது நம்முடைய சுயம், நம்முடைய அனுபவம். அப்ப அந்த நிலைக்குள்ள நம்ம வந்து விட வேண்டும். அது வருவதற்கு தான் இங்க இந்த நிலைப்பாடை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த 4 விஷயங்கள்ல விளக்க வர்றார். அப்புறம் இருப்பதை தேவையில்லை என்று தள்ளுவது. 4வதாக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த இருப்பதை தேவையில்லை என்று தள்ளுவது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம நீக்கி விடுவதாக பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி பாதைக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்ப நம்ம நல் விஷயங்களை மட்டும் தான் கடைபிடிக்கணும். தவறான பாதைகள்ல போகக்கூடாது. அப்போ நான் அந்த என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை நான் நீக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த 4 விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது, முதல்ல அந்த 1வது விஷயம், 2வது விஷயம், அதாவது கழுத்துல இருக்கக்கூடிய மணிமாலையை கண்டுபிடிப்பதற்கும், தன்னுடைய நிழலாகிய பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கும் இங்கு கர்மம் தேவையில்லை. அதற்கு ஞானம் தான் தேவை. 3வதாக விஷயமாக இல்லாததை வேண்டுவதும், இருப்பதை தேவையில்லை என்று நீக்குவதற்கும் அங்கு கர்மம் தேவை. அங்க செயல் செய்து தான் அதை நம்ம நீக்க முடியும். அப்ப இங்க கர்மம், ஞானம் என்ற அந்த 2 விஷயங்கள்ல ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 4 விஷயங்களை எடுத்து இங்க விளக்கப்படுது. அப்ப அந்த நிலையில இப்ப நம்ம பார்க்கும்போது, இங்க உண்மையா நம்ம மோட்சத்தை அடைவதற்கு கர்மாவுக்கு இடமே இல்லை என்றுதான் இங்க சாஸ்திரம் வந்து வெளிப்படையாவே சொல்லுது. அப்ப மேலும் இந்த நூல்ல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இந்த ஆன்ம ஞானத்தை அடைவதற்கான படிநிலைகளை சொல்றார்.
3 விதமான படிநிலைகள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் படி, வெளிச்சம் வந்த உடனே இருள் நீங்கி விடுவது போல, ஆத்ம ஞானம் வந்த உடனே நம்முடைய அறியாமை நீங்கி விடுகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து முதல் படியாக நமக்கு சொல்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க எப்படி வெளிச்சம் வந்த உடனே இருள் இல்லாம போகுதோ, அது மாதிரி ஆத்ம ஞானம் வந்து விட்டா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் எல்லாம் நீங்குது. அதுதான் இங்க விஷயம். ஆத்ம ஞானம் எல்லாம் எதை கொடுக்குதுன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை எல்லாம் நீக்கி விடுகிறது. இதை நம்ம முதல் படியாக பார்க்கிறோம். 2வது படி என்னன்னா, அந்த அஞ்ஞானம் என்கின்ற அறியாமை இருக்குது இல்லையா, அது வந்து காரக துவைதத்தின் அடிப்படையாகும் அப்படிங்கிறார். காரக நிலை அப்படின்னா, செயல் செய்வதற்கு உதவி புரிகின்ற பல வகையான பொருட்களை சேர்த்து குறிக்கின்ற ஒரு சொல் என்றதாக புரிஞ்சுக்கணும். அந்த காரகம் வந்து துவைதத்துல இருக்குது. ஏன்னா ஒரு செயல் செய்யறதுனால அங்க இருமைகள் வர்றதுனாலதான் செய்ய முடியும். அப்ப செயல் செய்பவன், செயல் செய்வதற்கு உதவக்கூடிய கருவி, அந்த செயலை செய்யப்படுகின்ற பொருள், அந்த இடம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் காரகம். அப்ப இது வந்து கர்மம் செய்வதற்கு அந்த காரகம் தேவைப்படுகிறது. ஆனா அந்த அஞ்ஞானம் தான் காரகத்திற்கு துணை புரிகிறது. அந்த மாதிரி ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா, அதற்கு நம்ம இடத்துல கூடிய அறியாமை தான் துணை புரிகிறது என்பதை நம்ம 2வது படியில அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றார். 3வது படியில என்ன சொல்றாருன்னா, ஞானம் அஞ்ஞானத்தை அழித்து விடுகிறது. இதனால் காரகமும் அழிக்கப்படுகிறது. செயல் செய்வதும் தேவையில்லாமல் போய்விடுகிறது அப்படின்ட்டு 3வது படிநிலையில சொல்றார். அப்ப இந்த செயல் செய்வது எப்போ நமக்கு விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஞானம் வரும்போதுதான் நம்ம இடத்துல அந்த காரகமாக நிலை என்று சொல்லக்கூடிய செயல் விளைவுகள், செயல் செய்பவன், செயல் செய்வதற்கான உதவக்கூடிய கருவிகள், அப்புறம் அதற்கான செய்யப்படுகின்ற இடம், பொருள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பை தான் காரகம் என்று சொல்றோம். அந்த காரகம் ஞானத்தினாலே அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப அதற்கான அனாவசியமான செயல் விளைவுகளை நம்ம செய்வதை நிறுத்திக் கொள்கின்றோம். தேவையில்லாமல் அந்த செயல் விளைவுகளுக்குள்ள போவது கிடையாது என்பதாக இங்க புரிய வைக்கிறார் 3வது படிநிலையில. அப்ப பொதுவா இந்த சிரவணம் மட்டுமே தெளிவான அறிவை நமக்கு கொடுத்து விடுகிறது. சிரவணம்னா கேட்டல். இந்த ஆத்ம ஞான விஷயங்களை சாஸ்திரத்தின் வாயிலாக நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு அறிவு உண்டாகின்றது, ஒரு தெளிவு உண்டாகின்றது. அப்போ அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றிய தெளிவான புரிதலை நம்ம எப்படி அடைகிறோம்? இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மூலமாக அடைகிறோம். ஆனால் பலருக்கு அவர்களுடைய புத்தியில் உள்ள குறையினால் அவை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் என்றும் சொல்றார். இது மாதிரி ஒரு ஆத்ம ஞான விஷயத்துக்குள்ள நம்ம வந்து கேட்கும் போது எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி புரிவதில்லை. ஏன்னா அந்த புரிதல்ல வேறுபாடுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவரவர்கள் மனம் சார்ந்த பக்குவம் தான். அதுதான் நான் ஏற்கனவே உதாரணம் கொடுத்துட்டேன். ஒரு வகுப்பறையில 40 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அந்த 40 மாணவர்களுக்கும் ஒரே ஆசிரியர் தான். அந்த ஒரே ஆசிரியர் 40 மாணவர்களுக்கும் பாடம் எடுக்கிறார். ஆனா அந்த 40 மாணவர்களும் 40 விதமா புரிஞ்சுக்கிறாங்க. அவரவர்கள் மனம் சார்ந்த அந்த புரிதல். அதுல ஒரு மாணவன் தான் முதல் மாணவனா வரான். இன்னொரு மாணவன் 2வது மாணவன், ஒருத்தன் 3வது மாணவன், ஒருத்தன் 40வது மாணவனாகத்தான் வருகிறான் அந்த ரேங்க்ல பார்த்தா. அப்போ ஆசிரியர் என்ன பண்ணாரு? 40வது மாணவனுக்காக கம்மியா கிளாஸ் எடுத்தாரா? 1வது மாணவனுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாரா? இல்ல. அவரு பொதுவா 40 மாணவர்களுக்கு ஒரே மாதிரிதான் கிளாஸ் எடுத்தாரு. ஆனா அந்த 40 மாணவர்களும் 40 விதமா புரிந்து கொண்டு, ஒரு மாணவன் அதை நன்றாக புரிந்து கொண்டு முதல் மாணவனாக வருகிறான். இன்னொரு மாணவன் அதை புரிஞ்சிக்கவே முடியாம 40வது மாணவனா நிக்கிறான். அப்ப இந்த 2 வித்தியாசங்களுக்கும் என்ன காரணம்னா, அவரவர்கள் புத்தியில் உள்ள குறைபாடு. அதுதான் இங்க முக்கியம். அப்ப அதனாலதான் இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள எல்லாராலையும் வர முடியறது இல்ல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவே முடியாது. இந்த பாடம் வந்து என்ன அப்படிங்கறத ஏத்துக்கிற பக்குவமே மனசுக்கு இல்ல. ஏன்னா அந்த மனமே வந்து தூய்மை இல்ல. அப்ப தூய்மை இல்லாத மனசுக்குள்ள வந்து இந்த பாடம் போகாது. போனாலும் புரியாது. அப்ப அதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப அதனால இது எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அதனால சாஸ்திரமே என்ன சொல்லுது? இதை வந்து குக்கியம்னு சொல்லுது. குக்கியம்னா ரகசியம்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த ரகசியம்ங்கிறது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. ரகசியம்னாலே அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம். அது வெளிப்படையா எல்லாருக்கும் எடுத்து காட்டக்கூடிய விஷயம் அல்ல. ரகசியம்னா எல்லாரும் காட்டிடுவாங்களா? கிடையாதுல்ல. சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப சிதம்பர ரகசியம்னா சிதம்பரத்துல போய் அந்த ரகசியமான இடத்த போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அங்க. என்னங்க ரகசியம்னு சொல்றீங்க? எதையுமே காணோம் காணோம் தேடுனா அங்க ரகசியம்னா என்ன? உண்மையிலே சிதம்பரத்துல வெட்ட வெளி. சிதம்பரத்துல ரகசியம்னு சொல்லக்கூடிய விஷயமே அந்த இடத்துல வெட்ட வெளி இருக்கிறதா அப்படி ரகசியமா வச்சிருக்காங்க.
வெட்ட வெளி எங்கும் இருக்கு. அதை ரகசியம்னு சொல்லி நீ அதை உணர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக அவருக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு பக்குவம் அங்க கொடுக்கப்படுது. அது எத்தனை பேருக்கு புரியும்? புரியவே புரியாது. அப்ப இது மாதிரிதான் அந்த ரகசியம் இந்த சாஸ்திரமும் அப்படிதான் ரகசியம். இது எல்லாருக்கும் புரியாது. அதையும் இங்க சொல்றாரு. அப்ப யாருக்கு புரிய வரும்னா, ஃபர்ஸ்ட் மனப்பக்குவம் வரணும், மன தூய்மை வரணும், மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கான அடிப்படை விஷயங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அது கர்மத்துல தான் முடியும். அதுக்கு தான் பக்தி, பூஜை, தியானம், ஜபதபங்கள் எல்லாம் செய்யலாம். அது ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு அது தேவையும் கூட. அதனால அது தேவையே இல்லை என்று மகான்கள் சொல்வது கிடையாது. அது 1ஆம் கிளாஸ் பாடம், 2ஆம் கிளாஸ் பாடம் மாதிரி ஆரம்ப நிலையில ஆனா அவனா படிக்கணும், ஏபிசிடி படிக்கணும். ஆனா மேல்நிலை பாடத்துக்கு வரும்போது அது தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இங்க மேல்நிலை பாடத்துல இருந்துகிட்டு கர்மா தேவையில்லைன்னு சொல்றோம். அப்ப நாம இந்த மேல்நிலை பாடத்துல உட்கார்ந்துகிட்டு கர்மா தேவையில்லைன்னு சொல்லிட்டு கீழ்நிலை மாணவன் நினைக்க கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பாடத்திட்டத்துல குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு நான் இந்த வகுப்பறையில சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பராபரம் குரூப்குள்ள வர்றவங்க எல்லா கேட்டகரிக்குள்ள வந்துட்டீங்க. 1ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களும் இருக்கீங்க, பிஹெச்டி பண்ணவங்களும் இருக்கீங்க. அப்ப நான் யாருக்கு வகுப்பு எடுக்கட்டும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழப்பம் வருது. அப்ப நீங்க சரியான புரிதல்ல வந்தீங்களா? நான் சொல்றத உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? அப்ப நீங்க புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்க அடிப்படை பாடங்களை படிச்சீங்களா? படிக்காம இந்த வகுப்பறையில உட்கார்ந்தீங்கன்னா புரியாது அப்படின்னு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அப்ப அதனால இந்த மாதிரி பாடங்களுக்குள்ள வரும்போது கொஞ்சம் அடிப்படை பாடங்களை படிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியும். ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப அதனால என்னதான் நான் தமிழ் மொழியிலேயே பேசினாலும் அந்த வார்த்தைகள் புதுமையா இருக்கும்போது குழப்பமாகலாம். அல்லது அது சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களால மனசு ஏத்துக்கிற பக்குவம் இல்லாம போகலாம். ஒரே விஷயம்தான். ஆனா ஒருத்தர் ஏத்துக்கிறாரு, ஒருத்தர் ஏத்துக்க முடியலன்னா அதுதான் புத்தியில் உள்ள குறைபாடு. அதுதான் 40 மாணவர்கள் 40 விதமாக இருக்கின்ற நிலைப்பாடு. அப்ப அதை நாம இங்க புரிஞ்சுக்கணும்ன்ற உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இப்ப இந்த மாதிரி சாதகர்கள் என்ன பண்ணணும்னா மனனம், நிதித்தியாசனம் போன்ற சாதனங்கள் தேவைப்படுது. புத்தியில் குறைபாடு உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னா இப்ப ஒரு விஷயத்தை கேட்கணும். ஃபர்ஸ்ட் சிரவணம் பண்ணணும். அதாவது இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட பிறகு அதை பற்றி சிந்தித்து பார்க்கணும். அதுல என்ன சொல்ல வராங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், என்னிடத்துல அது எப்படி புரியாம இருக்கு, அப்ப அந்த புரிதலை நான் எப்படி சரிப்படுத்திக் கொள்வது, அப்படி நம்ம தொடர்புல இருக்கணும். அப்பதான் இந்த பாடத்துல நம்ம வெற்றி பெற முடியும். உண்மையான ஆத்ம சாதகருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாடத்திட்டத்துல தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்ட பிறகு அது புரியலங்கும் போது அதை சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடத்துல எனக்கு இந்த பாடத்தை கேட்டேன், எனக்கு இது புரியல, இந்த இடத்துல இந்த டவுட் இருக்கு, நீங்க இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்ட்டு கேள்வி கேட்கும் போதுதான் அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு ஆசிரியர் அவர்கிட்ட கேட்கும் போது அவர்கள் புரிந்து கொண்டது அவங்க வெளிப்படையா சொல்லும் போது அதற்கான சரியான விளக்கத்தை ஆசிரியர் திருப்பி கொடுக்கும் போதுதான் அவர்களுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தெளிவு அது மனநத்தினால சாத்தியமாகுமே தவிர ஒரு பாடத்தை அப்படியே நாம கேட்டுக்கிட்டே போனா அப்படியே புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரியும்? புரியாது. ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிக்கும் போதே நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா இந்த மாதிரி மேல்நிலை பாடங்களுக்கெல்லாம் வரும்போது நம்ம அதை வெளிப்படையா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தவறொன்றும் கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியுங்கிறது சொல்ல முடியாது இல்லையா? அதனால தெரியாதவங்க தெரியலங்கிறத வெளிப்படையா கேட்கறதுனால ஒரு தவறும் கிடையாது. கேட்க தயக்கப்படுவதனால நம்முடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுது. நாம தான் அதுக்கு தடையா இருக்கிறோம். அதுதான் நமக்கு நாமே தடை அப்படின்னு நான் அத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், அதி தெய்வீகம் அப்படின்னு 3 தடைகளை சொன்னேன். அந்த தடைகள்ல இதுவும் ஒரு தடை. அதாவது மனனம் பண்ணும்போது அந்த விசாரத்துல எனக்கு இந்த மாதிரி விவேகம் வராம இருக்கு, என்ன காரணம், நான் இப்படி புரியாம இருக்கேன், எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. அப்போ இந்த புத்தியில் உள்ள குறைகள் நீக்க வேண்டும் என்றால் உண்மையிலே ஆத்ம ஞானம் வந்தால்தான் முடியும். அப்ப அந்த குறைகளை நீக்கி ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான உதவியை எது செய்கின்றது என்றால் அந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற 3 நிலைகளும் முக்கியமாக இருக்கின்றது என்று சொல்றார். 3 படிநிலைகளை இங்க சுட்டி காட்டுகின்றார். இந்த விஷயங்களை தான் இங்க இப்ப 3 படிநிலைகளாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த சாஸ்திரத்தை பற்றிய ஒரு அறிவு நமக்கு உள்ள வரணும். அப்படி உள்ள வந்த அறிவுல ஒரு தெளிவு வரணும். அந்த அறிவை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ அது ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்ப அது எப்படி உண்மைன்னு கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கணும். அப்படியே எடுத்தமா கமித்தமான்னு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. இப்போ வேதாந்தத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுது, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. அது மகா வாக்கிய உபதேசம். இப்ப இதை சாதாரணமா கேட்கிற துவைதிகள் என்ன பண்ணுவாங்க, அது எப்படிங்க நான் அதுவாகவே இருக்க முடியும், அது எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட சக்தி, நான் ஒரு சாதாரண ஆளு,
என்ன போய் அதோட ஒப்பிடுறீங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அதை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த வகுப்பறைக்க வரமாட்டாங்க. அப்போ அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அது எப்படி அதுவாக தான் நான் இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தான் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு புரியும் போது தான் அதுவா நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது எனக்கே தெரிய வரும். அப்ப அதுக்கு தானே எனக்கு சுய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் சொல்றத அப்படியே கேட்டு அதன்படி நில்லுங்கன்னு இந்த சாஸ்திரம் சொல்றதே கிடையாது. இந்த சாஸ்திரம் வந்து எந்த விஷயத்தையும் திணிக்கிறது கிடையாது. இத வந்து நீங்க இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விஷயத்தையும் திணிக்கிறது இல்ல. இப்ப சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, சில மதங்கள்ல திணிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க திணிக்கிற வேலை கிடையாது. இப்ப பக்தியிலே போயிட்டா கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திணிப்பாங்க. நீங்க காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. இங்க அந்த மாதிரி எந்த கட்டாயம் கிடையாது. ஏன்னா இங்க வந்து என்ன செய்ய சொல்றோம் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் இந்த சாஸ்திரத்தை காது கொடுத்து கேளு. அது காதுல கேட்கும் போது அது எப்படி புரியுதுங்கிறத பாரு. புரிஞ்சுகிட்ட பிறகு அதுல நிக்க பாரு. புரியலன்னா அதுல ஒரு தெளிவை அடைய பாருன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம்னா கேட்டல், மனனம் என்றால் கேட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்தல். அவ்வாறு சிந்தித்த விஷயங்களிலே ஒரு தெளிவு வந்துவிட்டால் நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன். தத்துவம் அப்படிங்கிற உபதேசத்தை கேட்ட பிறகு அந்த தெளிவு வந்து விட்டது. இப்பொழுது நான் என்ன பண்றேன்? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தெளிவுல நான் நிக்கிறேன். அதுதான் நிதித்தியாசனம். அப்ப இந்த மூன்றும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக உதவி செய்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது மற்றபடி நம்ம இந்த புத்தியில் உள்ள குறைகளை நீக்குவதற்கு வேற எந்த சாதனமும் பயன்படாது அப்படிங்கறத வெளிச்சமாவே சொல்லிடுறாரு. அப்புறம் மேலும் இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, மகா வாக்கியத்தை சரியாக புரிந்து கொள்வதை தவிர வேறு எதுவும் ஞானத்தை அடைய தேவைப்படாது என்பதையும் உறுதியாக சொல்றார். அப்ப அதையும் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன்னா மகா வாக்கியம் தான் முக்கியமா ஞானத்தை கொடுப்பதற்கான முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்போ இங்க புத்தியில் உள்ள தடைகள் அப்படின்னு பார்த்தா 3 விதமான தடைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை கொஞ்சம் விரிவாவே சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அடுத்தடுத்து வர்ற ஸ்லோகங்கள்ல எந்த ஒரு அறிவையும் இப்ப புத்தகத்தின் வாயிலாகத்தான் நம்ம அடையிறோம். அப்படிதான் அடைந்திருக்கிறோம். இப்ப ஒரு சயின்ஸ் படிக்கிறேன். அதுல பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நான் படிக்கிறேன்னா, அந்த இயற்பியலை பற்றி நான் ஒரு அறிவு அடையிறேன். அல்லது கணிதத்தை படிச்சு ஒரு அறிவு அடையிறேன். அது அறிவு வந்து ஒரு புற அறிவு. அந்த புற அறிவு வந்து எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துட்டா அந்த பாடத்துல நான் மாஸ்டர் ஆகிறேன். ஆனா இங்க வேதாந்த கருத்து இதற்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க நம்முடைய புத்தியில இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனைன்னா, இப்ப நம்ம புறத்துல படிக்கக்கூடிய ஒரு கணிதம் மாதிரியோ, அல்ல ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி போன்ற பாடங்கள் மாதிரியோ இத நம்ம படிச்சு புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இது வந்து அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய பாடம் கிடையாது. இது தன்னை அறியக்கூடிய தன்மயமாகின்ற பாடம். அப்ப அதனால நம்ம வந்து சாதாரண உலகியல் பாடம் மாதிரி இந்த வேதாந்த பாடத்தை படிச்சு முடிச்சுட்டு, நான் இதை பற்றி ஒரு புத்தக அறிவை அடைந்து விட்டேன். அப்ப இனி நான் அடைந்த அறிவை அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஏன்னா இதுதான் இங்க புத்தியில் உள்ள குறைபாடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இது வந்து கிடையாது. இது வந்து அடைந்த அறிவெல்லாம் தவறு என்று தெரிந்து கொண்டு விட்டு விடுவது. இங்க பாடமே அதுதான். அங்க வந்து புதுசு புதுசா நம்ம நிறைய விஷயங்களை ஏத்திக்குவோம் இல்லையா அறிவியல்ல. இப்ப பிசிக்ஸ்ல வந்து நிறைய புதிய புதிய விஷயங்களை ஏத்திக்குவோம். இயற்பியல் விஷயத்துல அதே மாதிரி பயாலஜில நிறைய மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்குவோம். பட் இங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே வெளியிருந்து எடுத்துக்க வேண்டாம். நீ வந்து உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கிக்க வேண்டும்னு தான் இங்க சாஸ்திரம் இவ்வளவு உபதேசங்களை கொடுக்கறதுனால அந்த புத்தக அறிவு போல இந்த புத்தக அறிவை நம்ம ஏற்றிக்கொள்ளக் கூடாது. இது படித்ததினால் ஒரு தெளிவு வந்துவிட்டு தவறுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க வந்து நமக்கு புத்தியில் உள்ள முதல் தடை அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்கிறாரு. அப்போ இந்த தடை வந்து எப்படி நமக்கு போகும் அப்படின்னா மனனம் என்ற சாதனத்தின் மூலமாகத்தான் போக்க முடியும்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம சிரவணம் மூலமா கேட்டுட்டோம் அப்படின்னா அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நான் எனக்குள்ளேயே மனதை கொண்டு விசாரம் பண்ணி பார்த்து அது சரியா தவறா எப்படி சொல்றாரு இது எப்படி என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்ப அது வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அதுல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் எனக்குள்ளேயே விசாரணை பண்ணி ஒரு விவேகத்தை நான் அடையும் போதுதான் அததான் மனனம் அது எனக்கு பயன் கொடுக்கறதாக இருக்கும். அந்த பயன் எப்படி அமையும் அப்படின்னா அந்த விசாரணை பண்ண பண்ணவே என்னிடத்துல இருக்கிற அறியாமைகள் எல்லாம் நீங்கும். நான் தவறான புரிஞ்சு இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன் இனிமேல் இதை விட்டுறணும். அப்ப இது வந்து எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம நீக்கும் போதுதான் அந்த தூய அறிவாக நம்ம பிரகாசிக்க முடியும். அந்த தவறு தான் நமக்கு அழுக்கு. மனதினுடைய அழுக்கே நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான தவறான விஷயங்கள் தான். அந்த அழுக்கை நம்ம நீக்கும் போது அந்த அறிவாக நம்ம பிரகாசிக்க போறோம் அப்படிங்கிறத முதல் தடையாக இங்க சுட்டி காட்டுறாரு.
அப்புறம் ரெண்டாவது தடையா என்ன சொல்றாருன்னா, தேக அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் அவைகளுக்கு வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் தன்னை பாதிக்கிறது என்று நாம் துயரப்படுகின்றோம். அப்ப வேதாந்தத்தை நன்கு படித்து நானே அந்த ஆத்மா என்ற அறிவை அடைந்திருந்தாலும் மனதையும் உடலையும் நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப அதனால துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் விபரீத பாவனா என்று சொல்றார். ஏன்னா அப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வரும்போது இங்க உண்மையில் நான் யார் என்று விசாரணை மேற்கொள்றோம். அது பாடத்திட்டமே நமக்கு சொல்லுது, தெளிவா எல்லாம் சொல்லி கொடுக்குது. அது தத்துவங்கள் மூலமா நமக்கு விளக்குது. நீ இந்த மனம் அல்ல, நீ அந்த பஞ்ச கோஷங்கள் அல்ல, நீ அந்த புத்தி அல்ல, அந்த அந்தக்கரணம் அல்ல அப்படின்னு எல்லாமே நமக்கு சொல்லி தத்துவங்கள் கொடுத்து இதெல்லாம் நீக்கி நீ அந்த தூய அறிவு, நீ அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி நமக்கு வேதாந்த சாஸ்திரம் நம்மை பற்றி ஒரு விளக்கத்தை தெளிவா எடுத்து உபதேசிக்குது. அப்ப அது படித்து புரிந்து கொண்ட பிறகு நான் அந்த ஆத்மாங்கிற அறிவு எனக்கு வந்து விட்டாலும் கூட மீண்டும் என்னுடைய மனம் என்ன பண்ணுதுன்னா இந்த உடலை உண்மை என்று நம்புது, இந்த உலகத்தை உண்மை என்று நம்புது, அதுல சிக்கிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து விடுபட மறுக்குது. அப்ப அதுதான் நமக்கு துன்பத்தையும் கொடுக்குது. அந்த உடலுக்கு வருகின்ற துன்பமும் நமக்கு மனதிற்கு வருகின்ற துன்பமும் இந்த இரண்டு விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த விபரீத பாவனை தான் நமக்கு புத்தியில் உள்ள இரண்டாவது தடை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தடை இருக்கின்ற வரையிலும் ஒருவனால் அந்த இறுதித்தன்மையை மோட்சத்தை அடைய முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க ஆத்ம ஞானத்தினுடைய பலன் என்ன, ஆத்ம ஞானத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னா மோட்சம் தான். ஆத்ம ஞானம் அடைந்து விட்டவனுக்கு மோட்சம் தான் இலக்கு. இப்ப மோட்சம்னா நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன், பிரம்மமாகத்தான் இருக்கின்றேன் என்று நிலை கொள்வது, அதிலேயே நிற்பது. அப்ப அந்த நிலைக்கு தடையாக இருக்கு எது, இந்த மாதிரி விபரீத பாவனை, அந்த உடலையும் மனதையும் நான் என்று பாவிக்கின்ற பாவனை தடையாகிடுதுன்னு சொல்றாரு. அதனால இந்த ஆத்ம ஞானம் அடைந்திருந்தும் பயன் இல்லை என்று சொல்றாரு. அப்ப இந்த தடையை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனத்தை நாம் இங்க பயன்படுத்த வேண்டும் என்று சுட்டி காட்டுறாரு. நிதித்தியாசனம்ங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஞானத்தினால் அடைந்த தெளிவினால நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்று என்னுடைய சுயத்தை நான் உணர்ந்த பிறகு அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த நிலையிலே நான் நிற்க வேண்டும். அப்ப அந்த நிலையில நான் நிற்கும் போதுதான் அதுதான் என்னுடைய சுயம், அதுதான் நிதித்தியாசனம். அது நிறைய பேரால் நிற்க முடியறது இல்லை. ஏன்னா அது பாடத்தை படிச்சுட்டாலும் தன்னை பிரம்மமாக பார்க்காம தன்னை மீண்டும் மனிதனாகவே பார்ப்பது, தன்னை சாதாரண மனிதனாக நினைப்பது, அப்புறம் விஷயங்கள்ல போய் ஈடுபட்டு கவலைப்படுறது, அப்புறம் பிரச்சனைகளை பெருசு பண்ணிட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி உலக விவகாரங்களுக்குள்ளேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த ஆத்ம ஞானம் ஒரு ஏட்டுச் சுரைக்காய் தான், பரோட்ச ஞானம் தான், அபரோட்ச ஞானமாக ஆகாது. ஏன்னா இது புத்தக அறிவு மாதிரி. இப்போ நம்ம எல்லாமே சயின்ஸ் படிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் மேத்தமேட்டிக்ஸ் தெரியும். ஆனா என்ன பிரயோஜனம், நம்ம ப்ரொஃபஸரா போய் கிளாஸ் எடுக்க போறோமா? கிடையாது. அல்லது நான் பெரிய மேத்தமேட்டிக்ஸ்ல பயங்கரமா படிச்சுட்டேங்கிறதுக்காக நான் கணித வல்லுநர் இந்த சமுதாயத்துக்கு காட்ட வேண்டியது இருக்கா? கிடையாது. எதுக்காக? அது சும்மா நம்ம போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு கணக்கு போட்டு வாங்குறோம். 100 ரூபாய்க்கு ஒண்ணு கொடுத்த உடனே 40 ரூபாய்க்கு செலவாச்சு, மிச்சம் 60 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற ஒரு அடிப்படை கணக்கு அறிவியல் இருந்தா போதும். ஆனா நம்ம ஒரு கணித மேதையா மாறினா அதற்கான ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. அப்ப அதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும் இல்ல, அதுதான் அங்க விஷயம். அது எத்தனை பேர் செய்யறோம்னா யாருமே செய்ய மாட்டோம். அப்ப இது மாதிரிதான் இந்த ஆன்ம ஞானத்தையும் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆத்ம ஞானத்தை படிச்சுட்டு அந்த அறிவை ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு ஏட்டுச் சுரைக்காய் மாதிரி வச்சுக்கிட்டு அதனால பயனற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களையும் பார்க்கிறோம். அவர்கள் அந்த நிதித்தியாசன நிலையில நிற்க முடியாது. ஏன்னா இது ஒரு பரோட்ச ஞானம். அந்த சயின்ஸ் படிச்ச மாதிரி பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எனக்கு தெரியும், மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எனக்கு தெரியும், அது மாதிரி ஆத்ம ஞானமும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பெருமை அடிச்சுக்கலாம். ஆனா அந்த பெருமையினால பலன் ஒண்ணும் இல்லை. தெரிஞ்சு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டோம்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் வாழ்க்கையில பயன் இல்லாம இருந்தாருன்னா அந்த படிப்பு பலன் இல்லாம தானே போயிடுது. நம்ம இதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய சட்ட நுணுக்கங்களை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவர் தவறு செய்யும் போது தண்டிக்கப்படுறாரு இல்லையா சட்டத்தினால. அப்ப அவர் படிப்பு என்ன படிச்சாரு? பயனற்ற படிப்பு தானே. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்ப அந்த அதிகாரிகள் தவறு செய்து சிறையில் அடைக்கப்படும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஏங்க இவ்வளவு படிச்சிருக்கிறான், கலெக்டருக்கு படிச்சிருக்கிறான், ஐபிஎஸ்க்கு படிச்சிருக்கிறான், இவனுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு நம்ம சாதாரண மனிதன் கூட கேட்பான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், நானாவது 10ஆம் கிளாஸ் தான் படிச்சேன், எனக்கு அறிவு இல்லை. ஆனா அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காருங்க, அவரு போய் ஒரு பொம்பளை விஷயத்துல மாட்டலாமா, ஒரு பொருளாதார விஷயத்துல மாட்டலாமா, அப்ப இவர் என்ன படிச்சு பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் கேட்கிற நிலைப்பாடு ஏன் இருக்குன்னா அந்த படிப்பு அவங்களுக்கு பயன் கொடுக்கல. அதுதான விஷயம். அது மாதிரி இங்கேயும் சாஸ்திரம் சொல்லுது, நீ ஆத்ம ஞானத்தை படித்து விட்டால் மட்டும் போதாது, அதை நீ அனுபவமாக்குவதற்கான
நிலையை அறிந்து கொண்டாயா, பயன்படுத்தினாயா அப்படின்னு கேட்குது. அது நிறைய பேர் வர்றதில்ல. எல்லாருக்கும் ஆத்ம ஞானம் தெரியும். ஆனா அது பயன் கொடுக்காது. ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ள நிக்கிறது இல்ல. நிதித்தியாசன நிலையில நிக்கிறது இல்ல. அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம், தூய அறிவுங்கிறது என்ன சந்தேகம்? இவ்வளவு பாடம் படிச்சாச்சு, இவ்வளவு விளக்கங்கள் தெரிஞ்சாச்சு. ஆனாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப எங்கேயோ நம்ம சொதப்புறோம், எங்கேயோ சிக்கிறோம். அப்ப நம்முடைய சுயத்துல நம்ம நிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நம்ம தேற முடியாதுங்கிறத இந்த பாடத்திலே சொல்றாரு. அது புத்தியில் உள்ள 2வது குறை என்பதாகவும் சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மனனம், நிதித்தியாசனம் மூலமாக மனதில் உள்ள தடைகளை நீக்கிவிட்டால், மகா வாக்கிய சிரவணமே சம்சாரத்திலிருந்து விடுவித்து விடும். அப்ப சிரவணம் தான் மிக மிக முக்கிய சாதனம். மற்ற 2 சாதனங்களும் புத்தியில் உள்ள குறைகளை நமக்கு நீக்கிக் கொள்வதற்காக பயன்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இந்த நூலை எழுதிட்டு வர்றவர் என்ன பண்றாருன்னா, ஈஸ்வரனையும் தனது குருவான ஆதிசங்கரையும் துதித்து விட்டு, எதற்காக இந்த நூலை எழுதுகிறேன் என்று சொல்றார். இந்த நூலை வந்து எதற்கு எழுதுறேன்னு சொல்றார். எனது குருவின் உபதேசம் போதுமானதாக, முழுமையானதாக இல்லை என்று நினைத்தோ, அல்லது குறைகள் இருக்கின்றது என்று நினைத்தோ, எனக்கு பெயரும் புகழும் வர வேண்டும் என்று நினைத்தோ இந்த நூலை நான் எழுதவில்லை. நான் பெற்ற அறிவை மேலும் மெருகூட்டிக் கொள்வதற்காகவே நான் இந்த நூலை எழுதுகிறேன் என்று அந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்லிடுறார். ஏன்னா இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஏங்க உங்க ஆதிசங்கரர் சொல்லாத விஷயத்த நீங்க சொல்ல போறீங்களா? நீங்க ஆஃப்டர் ஆல் அவருடைய சிஷ்யன் தானே. ஆதிசங்கரே உங்களுக்கே குரு. அப்ப ஆதிசங்கரே எல்லாம் மேக்ஸிமம் சொல்லிட்டார். நிறைய நிறைய விஷயங்கள் அருமையா சொல்லிட்டார். நீங்க அவருடைய சிஷ்யனா வந்துட்டு நீங்க என்ன அவர் சொல்லாத ஒரு விஷயத்த எனக்கு சொல்ல போறீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்பான். ஏன்னா இங்க அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, பூர்வ பட்சிகள் அந்த காலத்துல இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல போனா அதுக்கு தடை ஏற்படுத்துவதும், அதுக்கு குதர்க்கமான கேள்விகளை கேட்பதும் எல்லா காலங்களிலும் இருப்பாங்க. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்கன்னு தெரியும், இவருக்கும் தெரியும் இல்லையா? அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நூல்ல வந்து என்னுடைய குருவான ஆதிசங்கரர் வந்து சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வந்து போதுமானதா இல்லைன்ட்டோ, அல்லது அவர் சொன்னது முழுமையா இல்லைன்ட்டு நினைச்சு நான் இந்த குறையை போக்குறதுக்காக இந்த நூலை எழுதல, அல்லது பேரும் புகழுக்காக நான் இந்த நூலை எழுதல. எதற்காக உண்மையிலேயே நான் எழுதுகிறேன்னா, நான் பெற்ற அறிவை மேலும் மெருகூட்டிக் கொள்வதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முக்கிய பாயிண்ட். நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அறிவுல நான் நிக்கணும். அந்த அறிவுல நான் நிலையா நிக்கிறேனா, சரியா இருக்கிறேனான்ட்டு அதை என்னை நானே வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெருகூட்டணும். என்ன நானே மெருகூட்டிக்கணும். அப்பதான் நான் அதுல திடமா நிக்க முடியும். அவன் தான் திட ஞானி. அப்ப அந்த நிலையில தான் நம்ம இங்க இருக்கணும்னு நான் இது சொல்றேன். இந்த பாடத்திட்டத்தை பற்றி சதா சிந்திக்கணும், சதா பேசணும். அதை பற்றிய எண்ணம் இருந்துகிட்டே இருந்தா தான் நம்ம அதுல நிக்க முடியும். இல்லைன்னா நம்ம அதை விட்டு வெகு தூரம் போயிடுவோம். அதனால நம்ம எப்பயுமே இதுல தொடர்புல இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆசிரியர்களாக நாமளும் வகுப்பு எடுக்கிறோம். இப்ப இந்த பாடத்திட்டம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். என்னை நாம் மெருகூட்டுவதற்காகத்தான். இங்க இவர் சொன்ன வார்த்தையே தான். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்னை நான் பக்குவப்படுத்திக்கிறதும் மெருகூட்டுவதற்காகத்தான் இந்த பாடத்தை படிக்கிறேங்கிற மாதிரி தான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதேதான் குரு சிஷ்ய நிலைப்பாடு. குரு என்றைக்குமே எனக்கு எல்லாம் தெரியும் அகங்காரத்துல வரமாட்டாரு. சிஷ்யனும் அப்படித்தான். அந்த வழியில வருகின்ற யாருமே அந்த அகங்கார நிலையில எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த பாடத்திட்டம் படிச்சு பயனற்றவர்களாகத்தான் போவாங்க. அப்ப அதனால இங்க நம்முடைய சனாதன தர்மம் வந்து ஆரம்பத்திலிருந்தே அந்த அகங்காரமற்ற நிலையில தான் ரிஷிகளையும் ஞானிகளையும் வைத்துக் கொண்டிருக்கு. அதனாலதான் நம்முடைய அத்தனை சாஸ்திரங்களும் மற்ற தேசத்தவர்கள் எடுத்துட்டு போய் அவர்களை தான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம நாட்டு ரிஷிகளோ முனிவர்களோ அதை ஏன் பேட்டன் ரைட்ஸ் வாங்கல? வாங்கி இருக்கலாம் இல்லையா? நம்ம நாட்டுல தான் விமானத்தை பற்றிய அத்தனை விரிவான விளக்கங்களும் எழுதப்பட்டது. அதை வந்து வெளிநாட்டினர்களோ விமானத்துக்கு பயன்படுத்திட்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மாதிரி கணித மேதை ஆரியப்பட்டா வந்து பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சாரு. அவர் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்கிறதுனாலதான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வேர்ல்டே இருக்கு. அப்ப இது மாதிரி நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நிறைய விஷயங்களை சமுதாயத்துக்கு எடுத்து கொடுத்து அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிக்கல. வாங்கியிருந்தா அவர்கள் பெரிய செல்வந்தர்களா, நம்ம நாட்டுல ஒரு பெரிய அறிவாளிகளா நம்ம மதிக்கப்படுற மாதிரி இருந்திருக்கும். பட் நம்ம இன்னைக்கு அவங்களெல்லாம் மதிக்கிறது இல்ல. நம்ம எல்லாமே நம்முடைய பாடத்திட்டங்களை படிக்கிற அத்தனை ஆசிரியர்கள் யாருன்னா எல்லாம் வெளிநாட்டினர்கள் தான். நம்முடைய கண்டுபிடிப்புகள் பூரா பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத தேசத்துக்கு அப்பாற்பட்ட ஆங்கிலேயர்களை பத்தி தான் நம்ம நிறைய படிப்போம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஏன்னா அதான் மெக்காலே எஜுகேஷன் சொல்லிட்டோம். நம்ம ஏற்கனவே மெக்காலே எஜுகேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்முடைய தர்மத்தை சொல்லி கொடுக்காம மாற்று மதத்தினருடைய பெருமைகளை நம்ம பேசிக்கிட்டே வளர்ந்துட்டோம். அப்படித்தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் நம்ம கல்வி முறை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு.
அப்ப அதனால நமக்கு என்னன்னா வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டு இது அப்படிதான். ஆனா நம்ம நாட்டு கல்வி முறையில வந்து முழுக்க முழுக்க நம்மள அடிமைகளாக வச்சிருக்கிற மாதிரி டீச் பண்ணிட்டு, மற்ற நாட்டினருடைய கல்வி முறையெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவர்களை புத்திசாலிகளாக வாழ வைப்பதற்காக அங்க கல்வி கொடுக்கப்படுது. ஒரு முதலாளித்துவமும், ஒரு தலைமை பண்புலையும் வாழ்வதற்கான தகுதியுள்ள கல்வியா அங்க கொடுக்கப்படுது. நம்ம நாட்டுல இருக்கிற கல்வி முறை பூரா அடிமைத்தனத்துல வாழ்வதற்கான கல்வி முறையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த அடிமைத்தனம், அந்த இலவச ஆசைகள் எல்லாம் இன்னும் இருக்கு. இன்னொருத்தன் இலவசமா ஒரு மிக்ஸி கொடுக்குறான், கிரைண்டர் கொடுக்குறான்னு நம்ம ஓடுறோம் இல்லையா? ஏன்னா நமக்கு அது மனதினுடைய ஆசை தானே. எதற்காக கொடுக்குறான், எப்படி கொடுக்க முடியும்னு நமக்கு தெரியல. ஆனா வாங்குறோம். அதே மாதிரி ஓட்டு போடுவதற்கு தாய் நாட்டுக்கு, பாரத தேசத்துக்கு ஓட்டு போடணும். அந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறோம். ஏன்னா புரியல. தன்னுடைய தாயை விலைக்கு விக்கிற மாதிரி நம் தாய் நாட்டை விக்கிறோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்முடைய அஜ்ஞானம் தானே. அதற்கு ஏன் எப்படி அந்த அஜ்ஞானம் நமக்கு வந்தது? அடிமையாக நம்ம வாழ்வதற்காக பழக்கப்பட்டிருக்கோம். நம்ம கல்வியில சரியான புரிதல் கொடுக்கப்படல. இந்த மாதிரி உண்மையை காட்டி கொடுக்கல. அந்த தூய அறிவுதான் நீ என்று சொல்லல. அப்ப அதனால நம்ம வந்து இங்க சிக்கிக்கிட்டு இருக்கணும். அப்ப நம்முடைய கலாச்சாரத்தை அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ அந்த தூய அறிவு, ஆன்மா அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட ஆதிசங்கரர்களும் மிகப்பெரிய ரிஷிகளும் சொன்ன சப்ஜெக்ட் அப்படியே எடுத்துட்டு வெளிநாட்டினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே மோட்டிவேஷனல் சப்ஜெக்டா மாத்திட்டாங்க. வாழ்வியல் கல்வியா மாத்திக்கிட்டாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு சாதகமா என்ன பண்ணிட்டாங்க, இங்க நம்ம எல்லாவற்றையும் துறந்து அந்த அறிவாய் மாறுவதற்கும், அங்க எல்லாவற்றையும் பெற்று அவர்கள் அறிவாளியா வாழ்வதற்கும் அப்படியே மாத்தி எழுதிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். இது நமக்கு புரிஞ்சா போதும். ஏன்னா இங்க நம்ம வந்து மோட்டிவேஷனல் சப்ஜெக்ட்னு போய் ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக நம்ம ஓடக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படின்னு இங்க நம்முடைய கீதை சொல்லுது. அப்ப நான் அந்த அறிவாக நினைக்கின்றேன், அந்த இறைவனாக நினைக்கின்றேன்னு சொன்னா நான் அந்த இறைவனாக மாறலாம். நான் அந்த பணக்காரனாக நினைக்கின்றேன், அந்த பணக்காரனாக ஆக விரும்புகின்றேன்னு சொன்னா பணக்காரனாக ஆகலாம். அப்ப சேம் சப்ஜெக்ட் எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, மோட்டிவேஷனலா யூஸ் பண்ணி அதை அப்படியே பிசினஸா கன்வெர்ட் பண்றாங்க. அப்பதான் அவங்க பெரிய அறிவாளிகளா இந்த உலகத்துல காட்டப்படுறாங்க. அப்படித்தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வெளிநாட்டு மோகம் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம நம்பப்படுறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டப்படுது. இதுதான் கல்வியில் உள்ள குறைபாடு. இது நம்ம அரசியல்வாதிகளும் மாற்றவே கிடையாது. காரணம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம எப்படி அடிமைகளாக ஆண்டார்களோ அதே மாதிரி நம்ம நாட்டினர் இடத்திலே இன்று அடிமைகளாக வாழ்கிறோம். ஆட்சியாளர்கள் தான் வேற. அந்த காலத்துல ஆட்சியாளர்கள் வந்து வெளிநாட்டினர், இந்த காலத்துல ஆட்சியாளர்கள் வந்து நம் நாட்டினர். ஆனா மக்கள் என்னமோ அன்றும் அடிமைகள் தான், இன்றும் அடிமைகள் தான். அதுதான் இங்க முக்கிய விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு தான் இங்க விவேகம் வேண்டும்னு சொல்றோம். அந்த விவேகம் தான் இங்க நம்ம உயர்நிலைக்கு கொண்டு போகும். அந்த விவேகிகள் விழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள். பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து வெளியேறி விடுகிறார்கள். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க போய் நம்ம இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம்? இந்த சேத்துல போய் கல்லை எறிஞ்சு அந்த சேத்து தண்ணி என் மேல எரிச்சு விழுந்து என்னுடைய சட்டையெல்லாம் அழுக்கு பண்ணிடும், என் உடம்பெல்லாம் அழுக்கு பண்ணிடும். அதனால அந்த சேத்தை கண்டு நான் ஒதுங்கிக்கிறேன். அதுல போய் நான் ஏன் விபரீதமா கல்லை எடுத்து வீசணும் அப்படின்னு பயந்துகிட்டு ஒதுங்குறது தான் இங்க ஞானிகளும் மகான்களும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு நம்ம பாரத தேசத்துல. அதனாலதான் இவ்வளவு அக்கிரமம் நடந்தாலும் அவங்க பாத்துக்கிட்டு கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. தெரிஞ்சு போச்சு அதனால. அதை எதுக்கு இதெல்லாம் இங்க சொல்றேன்னா, அந்த புத்தியில் உள்ள குறைபாடுன்னு ஒரு டாபிக் வருது இல்லையா? அப்ப நம்ம இடத்துல இருக்கிற குறைபாடுல இதுவும் இருக்குங்கிறத நீங்க சேர்த்து புரிஞ்சுக்குங்க. அவரை காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னாலும், நம்ம காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்முடைய புத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க சுட்டி காட்டுறேன். அப்ப மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆசை, கோபம் எல்லாம் ஏன் வருதுன்னா, அந்த மன உணர்ச்சிகளோ நமக்கு பிடித்தமானவைகள், பிடித்தமற்றவைகள் என்ற அந்த வேற்றுமை புத்தியினால அது வெளிப்படுகின்றது. மனதில் உள்ள இருமைகளினாலே அவை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த ஆசையும் கோபமும் தர்ம அதர்ம செயல்களை செய்ய தூண்டுகின்றது. அப்ப தர்ம செயல்கள் புண்ணிய பலனையும், அதர்ம செயல்கள் பாவ பலன்களையும் கொடுக்கின்றது என்று நாம் தெரிந்து கொண்டாலும், அந்த புண்ணிய பாவ பலன்களின் காரணமாகத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பதற்கு காரணமாக மாறிவிடுகிறதுங்கிறது அந்த விஷயத்தையும் சுட்டி காட்டுறாரு. அப்ப புண்ணியம் அதிகமாக இருந்தா நமக்கு உயர்ந்த ஜீவராசியாகவும், பாவங்கள் அதிகமாக இருந்தா கீழான ஜீவராசியாகவும் நாம இரண்டும் சமமாக வச்சு கொண்டிருந்தா இந்த மனிதனாகவும் வருகின்றோம் என்பதையும் அவர் சொல்றாரு. அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் இந்த பாடல்ல அதெல்லாம் வருது. இந்த ஸ்லோகத்துல அதெல்லாம் இருக்கு. அப்ப இவை அனைத்தும் சேர்ந்துதான் இங்க சம்சாரமாகவே நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த சம்சாரம்ங்கிறது பிறப்பு இறப்பு சக்கரமாக இருப்பதனால இதுல இருந்து நம்ம விடுபட முடியாமல் இருப்பதற்கு காரணம்
நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை. ஆகவே அந்த அறியாமையை நாம் நீக்கிக் கொள்வதற்கு ஆத்ம ஞானம் மட்டுமே கை கொடுக்கும். அந்த ஆத்ம ஞானம் தான் மோட்சத்தை அடைவதற்கு காரணமாகவும் இருக்கின்றது என்பதாக இந்த இரண்டாவது விஷயத்த சொல்லிடுறாரு. அப்புறம் மூன்றாவதா என்ன சொல்றாருன்னா, 3 விதமான உபதேசங்கள சொல்றார். எப்படி வந்து இந்த கர்ம காண்டமும், அதற்கான எதிர்ப்பு, தத்துவவாதிகளுடைய எதிர்ப்புகளும் இங்க நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா, அதற்கு பூர்வ பட்சி கேள்வி கேட்கிறான். பூர்வ பட்சின்னா இங்க வந்து சமஸ்கிருத வார்த்தையில வந்து கேள்வி கேட்கின்றவன். அவன் என்ன சொல்றான்னா, மோட்சம் அடைவதற்கு வந்து கர்மம் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், மோட்சம் அடைவதற்கு ஆத்ம ஞானம் கூட தேவைப்படாது. ஏன்னா செயல் செய்வதன் மூலமாகத்தானே மோட்சத்தை அடைய முடிகிறது. அப்ப கர்மமே மோட்சத்தை அடைவதற்கு போதுமானதாக இருக்கும்போது, எதற்காக நம்ம ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறான். அவன் என்ன ஆங்கிள் கேட்கறான் அப்படின்னா, இப்ப வந்து நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நான் மன தூய்மைக்கான ஒரு காரியத்தை செய்யணும்னா, நான் பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்பதான் எனக்கு மன தூய்மை ஆகும். அப்ப மன தூய்மைக்கான ஒரு செயலை நான் செய்யறேன். கரெக்ட் தானே? அப்ப அது கர்மம் தானே? அப்ப அது மாதிரி இங்க ஆத்ம ஞானத்தை அடைவதற்கும் நான் ஒரு செயலை செய்யறேன். என்ன செயல் செய்யறேன்? இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு படிக்க வரேன், பாடத்தை படிக்கிறேன். அப்ப இதெல்லாம் செயல் தானே? இதெல்லாம் கர்மம் தானே? அப்ப ஏன் நீங்க வந்து இந்த கர்மம்ங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதை மட்டும் வேண்டாங்கிறீங்க, அதை மட்டும் வேண்டுங்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, மோட்சத்தை அடைவதற்கும் இந்த கர்மம் தான் இருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப அதனால ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான அந்த முயற்சி வந்து கர்மத்துல தான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அதுக்கு இவர் சொல்றாரு, ஆச்சாரியர் பதில் சொல்றாரு. இந்த வாதத்தை நீக்குவதற்கு 5 வகையான குறிப்புகளை கொடுக்கிறார். என்ன மாதிரி சொல்றாருன்னா, எத்தனை லௌகீக வைதீக கர்மங்கள் செய்தாலும் ஆத்ம அறியாமையை, அதாவது ஆத்மாவை பற்றிய அறியாமையை நீக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதாவது நாம வந்து கர்ம காரியத்துல வந்து ஒரு லௌகீக காரியமா ஒரு சில விஷயங்கள் செய்யறோம். வைதிக கர்மங்களாக சில பூஜைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், வேள்விகள் எல்லாம் செய்யறோம். இது எது செய்தாலும் நம்முடைய அறியாமையை நீக்க முடியாது. ஏனென்றால் கர்மம் செய்வதே அறியாமையின் விளைவினால் தான். அதுவே நம்மை அறியாமையில் வைத்திருக்கின்றது. கர்மம் அறியாமையின் விளைவு மட்டுமல்ல, அது நம்மை அறியாமையில் தொடர்ந்து வைத்திருந்து உண்மையை தவறாக புரிந்து கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு செயல் செய்யறது வந்து அஜ்ஞானத்தினாலதான், அறியாமையில் தான் செய்யறோம். அப்ப நீங்க இந்த வேள்வி செய்யறதுனால ஆத்ம ஞானத்துக்கு அது சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் நான் செயல் செய்பவன், வைதிக கர்மங்களை செய்வதற்கு வர்ணாசிரம தர்மங்களுக்கு உட்பட்டவன் என்ற ஒரு நியதியை நம்ம வகுத்துக் கொண்டு அதற்குள்ள நம்ம சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய நினைப்பாகவும் இருக்குது. இவ்வாறு தன்னை பற்றிய உண்மையை அறியாதவாறு கர்மம் நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட கர்மத்தால் இந்த அறியாமையை நீக்க முடியாததால் இதன் மூலம் மோட்சத்தை அடைய முடியாது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஏன்னா இங்க ஆத்ம ஞானம்ங்கிறது வந்து இப்ப நம்ம சாதாரண உலகியல் கல்வி மாதிரி இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப நான் சயின்ஸ் படிச்சு நான் சயின்ஸ்ல ஒரு ப்ரொஃபஸர் ஆயிடலாம். அப்ப அதனால நான் என்ன பண்ணலாம், ஒரு லேப்ல நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்யலாம். அது இயற்பியல் ரீதியா, பிசிக்ஸ் ரீதியா சில கண்டுபிடிப்புகளை செய்யலாம், கெமிஸ்ட்ரி ரீதியா சில ரசாயன கண்டுபிடிப்புகளை நான் செய்யலாம். அப்ப அந்த செயல் விளைவுகள் மூலமாக ஒன்று உண்டாக்கப்படுகிறது, ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதுதான் கர்மம். அப்ப நீ வந்து இந்த வேள்வியின் மூலமா ஒண்ணு செய்யற அல்லது ஒரு பூஜையின் மூலமா ஒண்ணு செய்யறன்னா அதன் மூலமா மேலும் சில செயல்கள் உண்டாக்கத்தான் படுது. ஆனா இங்க நாம சொல்ற ஆத்ம ஞானம் செயலற்ற தன்மையில் அடையப்படுவதுங்கிறாரு. இங்க செயலே இல்லை. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு நிலையை அடைவதற்கு கர்மா எப்படி கை கொடுக்கும்? முற்றிலும் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, மோட்சம் என்பது ஆத்மாவின் இயல்பாகும். அதனால் அஜ்ஞானம் நீங்காதவரை மோட்சம் என்பதை அடையவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது வந்து அறியாமையினால நீ உன்னை தெரிஞ்சுக்காம இருக்கிற. அது வந்து ஒரு ஞானத்தினாலதான் நீ உன்னை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, அது நீ செய்யக்கூடிய செயல் விளைவுகளால நீ உன்னை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்ற ஏற்கனவே அதுக்குதான் நான் உதாரணம் பார்த்தோம். கழுத்துல போட்டிருக்கிற மணி மாலைய என்னுடைய கழுத்துல வச்சுக்கிட்டே நான் என்ன செயல் செய்தாலும் வெளியே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது ஞானத்தினால ஒருத்தர் சுட்டி காட்டணும். பாருங்க, அந்த கழுத்துல இருக்கிற மணிமாலை தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் சொன்ன உடனே, ஆமா ஆமா எந்த மணிமாலை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு நான் என்னுடைய கழுத்துல இருக்கிற மணிமாலையை கண்ட மறு வினாடி எனக்கு ஞானம் வந்து விட்டது. என்ன ஞானம்? அந்த மணிமாலை என்னிடத்தில் தான் இருக்கின்றதுங்கிற ஞானம் வந்து விட்டது. அவ்வளவுதான். இதற்கு ஒரு செயலும் தேவையில்லை. வேற என்ன நீங்க செயல் செய்ய முடியும் இந்த மணிமாலையை கண்டுபிடிக்கிறதுக்கு? நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற மணிமாலைய ரோட்ல போய் தேடுறதுனாலயோ வீடு பூரா தேடுறதுனாலயோ கிடைச்சிடுமா?
கிடைக்காது. அப்ப அந்த செயல் விளைவுகள் வீணானது. இங்கு ஞானம் தான் இந்த இடத்துல தேவை. தான் இழந்துவிட்ட மணிமாலையை பெறுவதற்கு ஞானம் தான் தேவை. ஏனென்றால் அந்த மணிமாலை என்னுடைய கழுத்திலேயே இருக்கிறது. அதுபோல இங்கு ஆத்மாவாக நானே இருக்கின்றேன். அப்ப ஆத்மாவாக நானே இருக்கின்ற பொழுது என்னை நான் அடைவதற்கு வெளியே என்ன செய்ய போறேன்? ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப வெளியே நான் எதை செஞ்சாலும் வேஸ்ட் தானே. அது தெரியாம நான் வெளியே காரியங்கள் செய்து கொண்டிருக்கேங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. ஏனென்றால் மோட்சம் என்பது தன்னுடைய இயல்பு, ஆத்மாவின் இயல்பு. அப்ப அதை நாம் நீக்கிக் கொள்வதற்கு நம்ம இடத்துல அஜ்ஞானம் தான் நீங்க வேண்டும், அறியாமை தான் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கர்மத்தால் அடையும் பலன்கள் நிலையற்றவைகள். கர்மமே ஒரு எல்லைக்குள் வரையறுக்கப்பட்டதாக இருப்பதால் அதிலிருந்து அடையப்படும் பலன்களும் வரையறுக்கப்பட்டதாகவே இருக்கும். அப்ப செயல் செய்வதன் மூலம் 4 வகையான முடிவுகளை நாம் அடைகின்றோம்ங்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா, ஓரிடத்தை அடைதல், புதியதாக ஒன்றை உருவாக்குதல், ஒன்றிலிருந்து வேறொன்றாக மாற்றத்தை அடைதல், தூய்மைப்படுத்துதல் ஆகிய இந்த 4 விஷயங்களும் அந்த செயலின் மூலமாக நடைமுறையில் வந்து விடுகிறது. ஆனால் மோட்சம் என்பது வரையறுக்கப்பட முடியாதது, நிலையானது. கர்மம் செய்வதால் அடையப்படும் பலன்கள் நிலையற்றதாக இருக்கும்போது எப்படி நிலையான மோட்சத்தை கர்மத்தினால் அடைய முடியும்? அது முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்மத்தினால் மோட்சத்தை தவிர மற்ற பலன்களை அடையலாம். கர்ம காண்டத்தில் விதவிதமான பலன்கள் கூறப்பட்டிருக்கின்றதே. அப்ப அவைகளால் அடையப்படும் பலன்கள் புத்திரப்பேறு, செல்வம், சொர்க்கம் போன்றவைகளாகும். சில கர்மங்கள் பலன்கள் குறிப்பிடாமலும் செய்யப்படுகின்றது. அது மோட்ச பலனாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதாகவும் வாதம் செய்தால் கூட அது மாதிரியான பலனை குறிப்பிடாத எந்த கர்மத்தையும் இங்கு வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஒரு கர்மத்தை செய்யும் போது அது எதற்காக தெரியாம செய்யணும்னு வச்சுக்கீங்களேன், அது சாஸ்திரத்திலேயே அங்கீகரிக்கப்படாதது. கர்ம காண்டத்திலேயே அதுக்கு அங்கீகாரம் கிடையாது. அதையெல்லாம் ஒரு கர்மமாக செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன்னா இதெல்லாம் இடையில் புகுத்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஏற்றிக்கிட்டு தவறா சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லி வேதாந்தம் கர்மத்தினால் அடையப்படுகின்ற விளைவுகள், சம்சாரம், மீண்டும் மீண்டும் பிறத்தலாகும் போன்ற அதில் உள்ள குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுகின்றது. அதை கைவல்ய உபநிஷத்து தியாகத்தினால் மட்டுமே சில சாதகர்கள் மீண்டும் பிறவாத நிலையை அடைகிறார்கள். இந்த நிலையை சாஸ்திர கர்மங்கள் செய்வதாலோ, சந்ததியை அடைவதாலோ, அளவற்ற செல்வத்தை அடைவதாலோ அடையப்படுவதில்லை என்பதாக கைவல்ய உபநிஷதமும் பேசுது. அதையும் எடுத்து இங்க சுட்டி காட்டப்படுது. அப்போ இன்னொரு பூர்வ பட்சி சொல்லக்கூடிய உபாயமும் இங்க நிராகரிக்கப்படுது. எப்படின்னா, அந்த உபாயமானது காமியமான கர்மங்களை செய்யாமல் இருந்தால் புண்ணியம் சேராது. அதே போல நிசித்த கர்மங்களை செய்யாமல் இருந்தால் பாவமும் சேராது. இதனால் பாவ புண்ணியங்கள் எதிர்காலத்தில் சேராமல் தடுத்து விடலாம். அடைந்த பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்த்து விட முடியும். அப்ப மரண காலத்தில் பாவ புண்ணியங்கள் இரண்டும் இல்லாமல் போய்விடுவதால் மோட்சமானது அடையப்படுகிறது என்பதாக இங்க சொல்லப்படுது. அப்ப இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, இது நடக்க முடியாத காரியமாகும் என்று சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த பூர்வ பட்சி ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை சொல்றான். எப்படி சொல்றான்னா, கர்மத்தினால என்ன நடக்கும்னா, காமியமான கர்மங்களை நான் செய்யாம இருந்தேன்னா, காமியமான கர்மம்னா பாவ புண்ணியம் இருக்கு, அந்த பாவ புண்ணியத்திலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னா புண்ணிய கர்மங்களை நான் விருப்பப்பட்டு தான் செய்வேன். ஏன்னா எனக்கு புண்ணியம் வேணும். அப்ப அன்னதானம் செய்யறேன், அது புண்ணியம். அப்ப அது மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது, அது பாவம் வரும்னா அதுல இருந்து நான் தவிர்க்கிறேன். அப்ப இது மாதிரி எனக்கு காமிய கர்மாவும் செய்யாம இருக்க முடியாது, அதனால புண்ணியம் சேராது. அதே மாதிரி நிஷித்த கர்மங்களை நான் செய்யாம இருந்தா பாவமும் சேராது. அதே மாதிரி பாவ புண்ணியங்கள் எதிர்காலத்தில் சேராமல் தடுப்பதற்கான நாம இந்த விளைவுகளை ஏன் செய்யக்கூடாது? அதுதானே மரண காலத்துல நமக்கு பாவ புண்ணியங்கள் இரண்டும் போய்விடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லையா அப்படின்னு நான் சொல்லும் போது ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, அது நடக்க முடியாத காரியமாகும் என்று கூறி அதற்கு விளக்கம் எப்படி கொடுக்கிறாருன்னா, அறியாமை இருக்கும் வரை ஆசைகள் இருக்கும், இவைகளே காமிய கர்மங்களை செய்ய உன்னை தூண்டி கொண்டிருக்கு. அதே மாதிரி விருப்பு வெறுப்புகள் இருக்கும் வரை நிசித்த கர்மங்களை செய்யாமல் இருக்க முடியாது. அப்ப நீ பழைய பாவ புண்ணியங்கள் கணக்கற்ற முற்பிறவியில் சேர்ந்து இருக்கிறது, அவைகளையெல்லாம் எப்படி ஒரே பிறவியில் அனுபவித்து தீர்த்து விட முடியும்? அது முடியாது. எனவே
உன்னுடைய உபாயத்தை பயன்படுத்தவே முடியாது என்று அவனுடைய கருத்து நிராகரிக்கப்படுகிறது. அப்ப இங்க பூர்வ பட்சி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பாவ புண்ணியத்தை நான் தீர்ப்பதற்காக நான் இந்த மாதிரி செயலை செய்யறேன்னு சொன்னாலும் கூட அந்த பாவ புண்ணியம் இந்த ஒரு பிறவியில உன்னால தீர்த்துக்க முடியாது. ஏன்னா நீ என்ன ஒரு பிறவியா எடுத்து பாவம் புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கிற, பல்வேறு பிறவிகளை நீ சேர்த்து வச்ச பாவம் மூட்டைதான் புண்ணியம் மூட்டைதான் சஞ்சித கர்மாவா இருக்கு. அப்ப நான் இந்த பிறவில நான் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி நீ இந்த பிறவா பெருநிலையை அடைய முடியாது. அப்ப மீண்டும் நீ சஞ்சித கர்மாவில இருக்கிற அடுத்த பாவ புண்ணியங்களை எடுத்துட்டு வந்தா மறுபிறவிக்கு நீ வந்துதான் ஆகணும். ஆகவே இது உடன்படக்கூடிய விஷயமாக இல்லை. எனவே உன்னுடைய உபாயத்தை பயன்படுத்தவே முடியாது என்று அவனுடைய கருத்தை நிராகரம் செய்து விடுகிறார். அடுத்தது கர்மம் செய்வது முற்றிலும் பயனற்றது அல்ல. அதை பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கர்ம யோகமாக செய்யும் போது அது மன தூய்மையை கொடுக்கும். அந்த அடிப்படையில தான் கர்மம் செய்ய வேண்டுமே தவிர அது உனக்கு ஞான யோகத்துக்கு செல்வதற்காக உதவி புரியுமே தவிர இதனால் நான் இந்த பிறவியை கடந்து விடுகின்றேன், அந்த பிரம்ம நிலையை அடைந்து விடுகின்றேன் என்று சொல்ல முடியாது என்பதாக ஒரு விஷயத்துல நிரூபிக்கிறார். அடுத்தது இரண்டாவது விஷயமா என்ன சொல்றாருன்னா, பூர்வ பட்சியினுடைய வாதம் என்னன்னா, கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்ந்து செய்தால்தான் மோட்சத்தை அடைய முடியும். இந்த வாதத்தை 5 விதமான விவாதத்தின் மூலமா நீக்கிறார். இப்ப பூர்வ பட்சி என்ன சொல்றான்னா, ரெண்டுமே செய்யலாம் இல்லையா? அப்ப கர்மத்தையும் செய்யலாம், ஞானத்தையும் செய்யலாம், ரெண்டையும் சேர்ந்து செய்யறதுனால நான் மோட்சத்தை அடைய முடியும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்ப அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இளமையும் முதுமையும் எப்படி சேர்ந்து இருக்காதோ அது போல ஞானமும் கர்மமும் சேர்ந்தே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கர்ம சாதனத்தை பயன்படுத்தும் போது ஞான சாதனத்தை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றார். கர்மத்தை கர்ம யோகமாக செய்து மன தூய்மையை அடைந்திடலாம், மன தூய்மையை அடைந்திடாமல் ஞானத்தை அடைய முடியாது. அது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா ஞானம் செயல்படுகிறது என்றால் மன தூய்மை அடையப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளவும் முடிகிறது. இந்த நிலையிலே கர்மம் தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்பொழுது ஒருத்தருக்கு மன தூய்மை உண்டாகி விடுகின்றதோ, அதாவது கர்மத்தை செய்து அந்த நல்ல நிலையில வந்துட்டான், அவன் செய்த பூஜை பக்தி, அவன் செய்த புண்ணிய காரியங்கள், அந்த பலன்களுடைய என்ன பண்ணுது, அவனை மன தூய்மையை உண்டாக்கி விட்டுடுது. அந்த மன தூய்மையின் வாயிலாக அவன் ஆத்ம ஞானத்தை அறிவதற்கான இந்த பாதையில வந்துட்டான். அப்ப இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயங்களை எல்லாம் காது கொடுத்து உள் வாங்குறான். அப்படி காது கொடுத்து உள்வாங்கி அவன் அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டான். அப்ப தான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன், அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கின்றேன் என்று அறிந்து கொண்ட ஒரு உத்தம ஞானி, ஒரு உத்தம முமுட்சுக்கு இனி கர்மம் தேவைப்படாது. ஏனென்றால் ஞானமும் கர்மமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை இவர் ஆச்சாரியர் சுரேஸ்வராச்சாரியார் தான் அந்த கேள்வியை எழுப்புறார். அதாவது பூர்வ பட்சி கேட்கிற அந்த கேள்விக்கு பதிலாக கொடுத்து அவனையே ஒரு மறு கேள்வி கேட்கிறார். அப்ப கர்ம யோகம் சாதனம் என்றால் ஞான யோகம் சாத்தியமாக இருக்கும்போது இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கவே முடியாது. ஏன்னா அது ரெண்டும் புரிஞ்சுக்கணும், எது சாதனம் எது சாத்தியம் அப்படின்னு ரெண்டா புரிஞ்சுக்கணும். இங்க சாதனம் கர்ம யோகமா இருக்கலாம், ஆனா அந்த கர்ம யோகமே சாத்தியமாக்கி விடாது. அப்ப ஞானத்தில அது சாத்தியமாகி விட்டா அதற்கு பிறகு அங்க கர்மா தேவையில்லை. அது மீண்டும் அந்த சாஸ்திரத்துக்குள்ள போக வேண்டியது கிடையாது, மீண்டும் அந்த கர்ம காரியங்களுக்குள்ள போக வேண்டி இருக்காது. இதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப செயல் செய்வதற்கு செய்பவன், செய்யப்படும் பொருள், இடம், கருவிகள் போன்ற காரகங்கள் இருக்கின்றன. ஆனா ஞானம் இருமையை நீக்கக்கூடியது, காரகங்களை அது நீக்கி விடுகின்றது. எனவே காரகங்களை சார்ந்திருக்கின்ற கர்மமும் அங்கு நீக்கப்பட்டு விடுகிறது. இப்படி இருக்கும்போது எப்படி இவை இரண்டும் ஒன்றாக இருக்க முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வியும் எழுப்புறார். அது எப்படின்னா, இருளும் ஒளியும் சேர்ந்திருப்பது போல ஞானமும் கர்மமும் இங்கு சேராது. ஞானம் வர்ணாசிரம பிரிவையே நீக்கி விடுகிறது. அதனால இங்க வர்ணாசிரம அபிமானம் வைதிக கர்மங்களை செய்வதற்கு தகுதியை கொடுக்குது. ஆனா இங்க ஆத்ம ஞானம் அவனை அந்த உடலற்ற தன்மைக்கு கொண்டு போகுது. அங்க என்ன ஆசிரமம் இருக்கு? அங்க ஒன்றுமே இல்லை. அங்க நான் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறேன், அந்த ஆசிரமத்தில் இருக்கேன்னு சொல்றதுக்கே அங்க கிடையாது. ஏன்னா இங்க ஞானத்தினுடைய முதிர்ச்சி என்னன்னா, இறுதியாக வரக்கூடிய சந்நியாச ஆசிரமம், சந்நியாச யோகம் பகவத்கீதை பேசும். அப்ப அந்த நிலை என்னன்னா மனமற்ற நிலை. மனம் எந்த ஒரு விஷயத்தையும் பற்று வைக்காது, எதையும் பிடிச்சு வச்சிருக்காது. அதுதான் சந்நியாச நிலை. அப்ப அங்க எதையாவது ஒண்ணு இருந்தா தானே அதை அடையணும்னு செய்யணும், செயல் செய்யணும். இங்க ஒண்ணுமே இல்லையே, எதை வச்சு நான் செய்வேன்? அப்ப இங்க ஞானத்தினால அந்த அபிமானத்தை எல்லாம் நாம் நீக்கி விடுகின்ற பொழுதுதான்
நான் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அப்ப அந்த நிலையில இங்க கர்மமும் ஞானமும் ஒன்று சேர முடியவே முடியாது அப்படிங்கறத தெளிவுபடுத்துறார். அந்த ஞானம் வந்து மோட்சத்தை கொடுத்து விட்டு அதனை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் நீக்கி விடுகிறது. அதனால் கர்மத்தை ஞானத்துடன் சேர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு முடிக்கிறார். ஏன்னா வந்து இங்க நிறைய பேர் இந்த குழப்பம் வந்துருவாங்க. இப்ப நான் ஞானத்துல வந்துட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நானு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லையா? கர்ம காண்டம் செய்யறாலும் இன்னும் நல்லது தானே, இன்னும் கொஞ்சம் நானு புனிதத்தன்மை அடையறேன், இன்னும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஞானமும் புரியல, கர்மமும் புரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்ப நிலை பாடம் ஆனா ஆவன்னா படிச்சுட்டு ஏபிசிடி படிச்சுட்டு பிஹெச்டி வந்த ஒருவன் பிஹெச்டில இருந்து நான் எப்படி இருந்தாலும் ஆனா ஆவன்னா ஏபிசிடி படிச்சுட்டு தானங்க வந்தேன், அதனால நான் மீண்டும் போய் ஆனா ஆவன்னா ஏபிசிடி படிக்கிறேன், அதனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அது புரிதல் இல்லாத நிலைப்பாடு அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு வாதமும் வைக்கப்படுது. இப்ப வேதம் வந்து முற்பகுதி கர்மத்தையும் பிற்பகுதி ஞானத்தையும் கூறி இருக்கிறதே, எனவே வேதத்தை மதித்து நம்ம இரண்டையும் செய்ய வேண்டும் என்பதாக பூர்வபட்சி கேட்கிறான். இவ்விரண்டையும் செய்ய வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. முதலில் கர்மத்தை யோகமாக செய்து மன தூய்மையை அடைந்து அதன் பிறகு ஞான யோகத்தை அடையக்கூடிய தகுதியை அடைய வேண்டும் என்று இன்னொரு விஷயத்தையும் முடிச்சிடுறாரு. இந்த மாதிரி நிறைய வாதங்கள் போகுது. இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற நூல்ல ஒரு பூர்வ பட்சிக்கும் ஆச்சாரியருக்கும் உண்டான சில வாதங்கள் முன்வைக்கப்படுது. அந்த வாதங்களுக்கான விளக்க உரையாகவே இது பார்க்கப்படுது. உண்மையிலேயே இந்த வாதங்கள் எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிசங்கருக்கும் மண்டல மிஸ்ரர் ஆகிய இதே சுரேஸ்வராச்சாரியாருக்கு தான் நடந்தது. அப்ப இந்த விஷயத்தையே அவர் எடுத்து விரிவுபடுத்துறாரு இங்க. இந்த நைஷ்கர்மிய சித்தியில வேறொரு விஷயத்தை இவன் தெரியாம புரியாம கேள்வி கேட்கிறான். கர்மகாண்டி வந்து கர்மத்தை சாதிக்க பார்க்கறான். அதாவது நான் செய்வதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அந்த கர்மத்தை சாதிக்க பார்க்கறான். ஆனா இங்க ஞானத்துல இருக்கக்கூடிய ஆதிசங்கர் அதுக்கான சரியான விளக்க உரையை கொடுத்துதான் மண்டன மிஷனரை தோற்கடித்து அவரை சுரேஸ்வராச்சாரியாரா மாத்தினாரு. அப்ப சுரேஸ்வராச்சாரியார் இப்ப தான் இருக்கின்ற அந்த நிலையில தான் உணர்ந்த அந்த உண்மைகளை எடுத்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி ஒரு நூலாக வைத்திருக்கிறதா இந்த நைஷ்கர்மிய சித்தி. அப்ப இந்த நூல்ல இந்த மாதிரி வாதங்கள் போகிற மாதிரியும் அமைக்கிறாரு. அது வந்து நிறைய சூத்திரங்களாக ஸ்லோகங்களாகவே இதுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது இங்க கர்மத்தையும் ஞானத்தையும் ஒட்டுக்கா செய்ய முடியாது. கர்மம் செய்து ஞானத்துக்குள்ள வந்துட்டா ஞானத்துல தான் நிக்கணும், மீண்டும் கர்மத்துக்குள்ள போகக்கூடாது. அப்படி போனா நமக்கு ஞானமும் புரியல கர்மமும் புரியலங்கிற மாதிரி தான் நிலைப்பாடு. ஏன்னா அஜ்ஞானம் தான் அது. அது ஏன்னா எதுவும் நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறேன், அதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கலாங்கிற நிலைப்பாட்டுல சிக்கிக்குவோம். அதனால ஞானம்ங்கிறது அந்த பூரணத்தன்மை, அந்த இருப்புக்குள்ள வந்துட்டோம். அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன், அந்த தூய பிரம்மம் தான் நான் என்று அதிலேயே நிற்கணும். அதுதான் நிதித்தியாசன நிலை. அதுல இருந்து கீழே இறங்கக்கூடாது. அதுல இருந்து கீழே இறங்கிட்டோம்னா நம்ம இந்த பாடம் படிச்சு வேஸ்ட். அதுதான் இப்ப நிறைய பேர் செய்யற தவறு. அது வந்து இங்க இந்த பாடத்திட்டம் நமக்கு ஆழமா சுட்டி காட்டுது. ஏன்னா இது வந்து ஒரு ஹையர் சப்ஜெக்ட்ங்கிறதுனால தன்னுடைய இருப்பை தனக்கு காட்டி கொடுக்குது, தன்னுடைய நிலையை நமக்கு சுட்டி காட்டுது. நீ வந்து பிஹெச்டி ப்ரொஃபஸர்ப்பா, நீ ஏன் போய் ஏபிசிடி படிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுது. அப்ப நான் பிஹெச்டி லெவல்ல இருந்துட்டு இவ்வளவு ரிசர்ச் பண்ணி நான் பிஹெச்டி பட்டம் வாங்கின பிறகு மீண்டும் கீழ்நிலைக்கு எதுக்கு போகணும்? அப்ப நானே இங்க தூய அறிவு பிரம்மம் என்று தெரிந்த பிறகு நான் ஏன் ஒரு சராசரி மனிதனா வாழ ஆசைப்படணும்? அப்ப அதெல்லாம் நம்ம கடந்து நம்ம அந்த அறிவா நிக்கிறதா இங்க இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய சாரமே. உடல்ல நம்ம என்ன பதவியில இருந்தாலும் என்ன ஒரு விஷயத்துல இருந்தாலும் அதெல்லாம் அழியக்கூடிய விஷயம் தானே. நம்ம இந்த உலகத்துக்கே ராஜாவா கூட இருக்கலாம். ஆனா அந்த ராஜாங்கிற பதவி எத்தனை நாளைக்கு? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். மரணம் வந்த பிறகு அவன் ராஜாவோ அவன் பூஜாவோ அவனை தூக்கி மண்ணுக்குள்ளதான் போட போறாங்க. ஆனா பிரம்மங்கிறது அப்படி கிடையாது. அது தன்னுடைய சுபாவம், தன்னுடைய சொரூபம். அது எப்பொழுதும் இருக்கிறது, சாஸ்வதமானது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டா வந்து போகின்ற விஷயங்கள் நமக்கு எதுக்கு நாட்டம்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நேரம் ஆயிடுச்சுன்னு ஐயா அவசரப்பட்டு வணக்கம் சொல்லிட்டாரு. சோ நான் வந்து வகுப்பை இதோட நிறைவு செய்யலாம். மணி 8 ஆயிட்டது. அதனால இந்த பாடத்திட்டம் அடுத்தது 3வதா பூர்வ பட்சிக்கும் ஆச்சாரியருக்கும் உண்டான வாதங்களாக தொடரும். அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் அப்படியே பார்க்க போறோம். இந்த கேள்வி பதில் பகுதியிலாகவே சில விஷயங்கள்லாம் போகும். ஏன்னா அப்படிதான் எனக்கு தொகுத்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்பதான் நமக்கு புரியுங்கிறதுக்காக. அதனால நாளை வகுப்புல இதை மீண்டும் தொடருவோம். இன்றைய வகுப்பை நேரம் கருதி நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.